வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எழுச்சி கிணறு சேனல். நம்ம சேனலில் ஆரம்பத்திலேருந்து கேப்டன் அவர்களை பற்றி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கேப்டன் இறந்ததுலேருந்து அவரை பற்றி வீடியோ போடலை. காரணம், அவர் இறப்பு நம்மளை ரொம்ப பாதிச்சிச்சு. அதிலிருந்து மீளலை. ஆனால் இப்போது கேப்டன் பற்றி வீடியோ போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கேப்டன் உயிரோடு இருந்தபோது பல மீடியாக்கள் அவரை பற்றி போட்டு தப்பாகவும் அவரை கூட்டியும் குறைச்சியும் போட்டு நிறையா ஊடகங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு அவ்வளோ ஊடகங்களுமே அவரை பற்றி புகழ்ந்து பேசி அவரோட உண்மையான இதை அப்போ தான் பேசினாங்க. எல்லா ஊடகங்களும் அவருடைய உண்மையான மனுஷனை பற்றி கரெக்டான கருத்துக்களை கரெக்டாக எடுத்து வச்சாங்க. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படிம்பாங்க. அது கேப்டன் ஒருத்தருக்கு தான் பொருந்தும். அவர் இருக்கும்போதும் பல குடும்பங்களை வாழ வச்சு கொண்டு இருந்தார். அவர் இறந்த பிறகும் பல குடும்பங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அப்படி கேப்டனை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்களில் அவர் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு நல்லதே செஞ்சு கொண்டே இருக்கிறார் இன்று வரை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு தெய்வமாக இருக்கிறார். சமீபத்தில் A1 தொழில்நுட்பத்தில் கேப்டனை பயன்படுத்துதா கோட்டு படத்துக்காக சொன்னாங்க. கோட்டு படம் வந்துச்சு, நம்ம எல்லோரும் பார்த்தோம். அதில் கேப்டனை நம்ம ஒரிஜினாலிட்டி கேப்டனை பார்க்க முடியல. விஜய் அவர்கள் உடம்புல கேப்டன் அவர்களோட பேச கொஞ்சம் தான் காட்டியிருந்தாங்க. ஆனால் அது ரசிகர்களை திருப்திப்படுத்தலை. ஆனால் ரப்பர் பந்தில் கேப்டனோட ரசிகர்களை திருப்திப்படுத்தி இருந்துச்சு. கேப்டனுக்கே ஒரு கத்து இருந்துச்சு. அப்படி படங்களை தான் அப்படி தான் கேப்டனை பெருமைப்படுத்தணும். அந்த A1 தொழில்நுட்பத்தில் கேப்டனை வித்தியாசமாக வேறு உருவத்தில் அது ரெண்டாவது கதைக்களத்துலேயும் அவர் இல்லாமல், கதைக்களத்தில் அவருடைய கேரக்டர் வராமல் விஜய் உடம்புல முகமூடி போட்ட மாதிரி தான் காட்டினாங்க. அது ரசிகர்களை அவ்வளோ திருப்திப்படுத்தலை. அது எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, விஜயகாந்த் கேப்டனோட ரசிகர்களை விஜய்க்கு ஆதரவாக திருப்பதுக்காக அந்த சீனை பயன்படுத்தின மாதிரி தெரியுது. கேப்டனை ரசிகர்களை பூரா தான் படத்தில் காட்டுறதுனால தனக்கு ஆதரவாக ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டின மாதிரி இருக்குது. கேப்டன் ரசிகர்கள் என்னைக்குமே கெத்தாக தான் இருப்பாங்க. யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் என்னென்னு கேப்டன் ரசிகர்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். கேப்டன் அவர்கள் சுகமூலமாக இருக்கும்போதே விஜய் அவர்கள் பார்க்க வரலைங்கிறது எல்லா ரசிகர்களுக்கும் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒன்று. அதனால் திரு கேப்டன் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருந்தார். அப்போது சில ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவரை திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் பெர்மிஷன் கேட்டு பார்க்கத்தான் செஞ்சாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களே பார்த்தாரு. நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட பார்த்தாரு. ரஜினிகாந்த் அவர்களே பார்த்து கன்னத்தெல்லாம் தடவி அவரை கேப்டனை பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனார். ஆனால் கேப்டனால் பிரபலப்படுத்தப்பட்ட சுந்தரபாண்டி படத்தின் மூலம் நன்கு மக்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்ட விஜய் அவர்கள் கேப்டனை பார்க்க அவர் உயிர் இருக்கிற வரை கடைசி வரைக்கும் வரலை. இறந்த பிறகு வந்தார். ஆனால் அந்த மனசு இருக்கையில் அவரை பார்க்க வரல. அது கேப்டனோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு மனசில் ஒரு தீராத வலி இருக்க தான் செய்யுது. கேப்டன் ரசிகர்கள் தன் மீது கோபத்தில் இருக்காங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும். அதை கேப்டன் ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே கோட்டு படத்தில் கேப்டனை பயன்படுத்தியிருக்கிற மாதிரி தெரியுது. கேப்டனால் தூக்கி விட்டப்பட்ட பல பேர் அவருக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த துரோகம்தான் நிறைய துரோகம் இழைச்சி கேப்டனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் கேப்டன்கிற அந்த மாமனிதனை பற்றி, அந்த உயர்ந்த உள்ளத்தை பற்றி அவர் இறந்த பிறகு தான் இப்பொழுது உள்ள இளைஞர்களும் தெரிஞ்சிருக்காங்க. அந்த வகையில் ஒரு திருப்தி தான். இன்னைக்கு இவரே மாதிரி மனிதன் இனிமேல் பிறப்பானா? வாய்ப்பே இல்லை. உலகத்துக்கெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. எதுனாலும் மக்களுன்ட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த
இப்படிப்பட்ட தலைவர்கள் நாட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். கிடைச்ச தலைவரை கைவிட்டுட்டோம். நம்ம எப்பவுமே தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான். அதாவது ஒரு பொருளை இழந்த பிறகு தான் அந்த பொருளோட மதிப்பு அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் கேப்டன்கிறவர் இழந்துட்டு தான் ஒரு மாபெரும் மனிதனை, ஒரு கடவுளுக்கு ஒப்பான ஒரு மனிதனை இழந்துட்டோமேன்னு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வருத்தப்பட தான் செய்கிறாங்க. வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கேப்டன் அவர்கள் சாதாரணமாக இல்லை, ஒரு தைரியமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னாடியே கையை நீட்டி பேசுகிற அளவுக்கு துணிச்சல் எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே கிடையாது. அதை மட்டும் கலைஞர் முன்னாடி அத்தனை வருஷம் சர்வீஸ் உள்ள அந்த மாமேத கலைஞர் முன்னாடியே கலைஞரை ஏற்றே அரசியல் பண்ண ஒரு கேப்டன் ஒரு ஆள் தான். யாருமே அந்த லெவலில் ஆள் யாருமே இப்போதைக்கு இல்லை கேப்டனை தவிர.